ஒளிபரப்ப உதவுபவர்கள் டேவிட் குடும்பத்தினர், விழுப்புரம். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசுவின் இதயத்துக்கு சொந்தமான பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம் ஒவ்வொருவரையும் அவருடைய இதயத்துக்கு அழைப்பு கொடுக்கிறார். என் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த வேளையில் இந்த குடும்பத்திற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உமக்கெதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். உம் இதயத்திற்கெதிராய் பாவம் செய்தேன், உம் இரக்கத்திற்கெதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கு புனிதப்படுத்தவும் வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரை விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்மேயில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆள் குழிக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்லுவோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆள் குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார்.
யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீரில்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர் கண்களை உயர்த்தி கிளையாத்திலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மவேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளை புலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா சம் சகோதரர்களை நோக்கி, நாம் சம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மவேலருக்கு அவனை விற்றுவிடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவென்னும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். அவர்தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர்தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. மன்னரால் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 33 முதல் 43 மற்றும் 45, 46 உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது. மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் இருந்தார். திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிளவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நெய்ய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது
தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொண்டு போடுவோம், அப்பொழுது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளருக்கு திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி நண்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நமது ஆரோக்கிய அன்னை நிறைவாக திரு இதயத்தின் வழியாக ஆசிர்வதிப்பாராக. இன்று இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது ஒரு சில வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்முடைய வாழ்வாக்கி கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய இறைவனுடைய வார்த்தை நமக்கு ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கிறது. இந்த நற்செய்தியினுடைய பின்புலத்தில் 4 விதமான செய்திகளை இறைவன் நமக்கு சொல்கிறார். ஒன்று, திராட்சை தோட்டம் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை என்பதை எடுத்துரைக்கிறது. இரண்டாவது, சுற்றிலும் வேலி, திரு அவை நம்மை பிற தப்பறைகளிலிருந்து பாதுகாக்க பயன்படுகிறது. 3, பிழிவு குழி, நமக்குள் மிக சிறந்தவற்றை இறைவன் வைத்துள்ளார், இதனை வெளியே கொண்டு வர சவால்களையும் தடைகளையும் நமக்கு தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது, காவல் மாடம், புனிதர்கள், ஆயர்கள், குருக்கள் இவர்களை கொண்டு தொலை தூரத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த 4 விஷயங்களை தான் இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே இந்த 4 விஷயங்களின் வழியாக மேலும் 3 விஷயங்களை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். கடவுள் மனிதர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. 2வது, கடவுள் நம்மிடம் மிக பொறுமையாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. 3வது, கடவுள் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலில் கடவுள் மனிதர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நாம் பார்க்க வேண்டும். கடவுள் நம் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறார். மிகப்பெரிய இந்த உலகத்தை படைத்த கடவுள் நம்மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக நம்மிடமே அதை கொடுத்திருக்கிறார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் யார் வாழ்கிறோம்? கடவுள் வாழ்கிறாரா, நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் உன்னிடத்தில் கொடுத்த இந்த உலகம் யாரால் ஆளப்படுகிறது, யாரால் இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அதை நாம் எப்படி பயனுள்ள ஒரு முறையில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உலகத்தை ஒவ்வொரு தூள்களாக, ஒவ்வொரு பகுதிகளாக நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு வீடு கட்டுகின்ற பொழுது அதுக்கு வீட்டிற்கு ஒரு அடித்தளமானது இடப்படுகிறது. அந்த அடித்தளமாக இடப்படுகின்ற பொழுது அந்த வீட்டை ஒரு சூழ்நிலையில் இடைக்கின்ற பொழுது அடியிலே இடித்தோம் என்றால் அதனுடைய மேலே இருக்கின்ற பகுதி தானாக அது விழுந்துவிடும். அதுபோல தான் இந்த இறைவன் படைத்த உலகத்தை
நாம் நம்பிக்கை அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு பகுதிகளாக நாம் அதை இடித்து கொண்டே இருக்கிறோம். எனவேதான் இறைவன் நாம் எல்லா நிலைகளிலும் நம்மோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆதாம் ஏவாளுக்கு அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் நீங்கள் இதில் பயன்படுத்துங்கள், சந்தோஷமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற சாத்தானை தேடி போகிறார்கள். எனவே அந்த சாத்தானை தேடி போகின்ற பொழுது அங்கு இறைவனுடைய அருளை இழந்து வாழ்வதை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையற்ற வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் இன்றும் நாம் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இறைவன் கொடுத்தவைகளை நாம் சரிவர நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை நமக்கு ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறது. ஒரு வீட்டில் நாம் இருக்கின்ற பொழுது ஒருவர் வீடை கேட்கின்ற பொழுது நாம் வெளியிலே செல்கிறோம், நீங்கள் இந்த வீட்டிலே இருங்கள் என்று யாராவது சாவியை அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு செல்வது முறையாக இருக்குமா? நாம் பயப்படுவோம், எதையாவது எடுத்து கொண்டு போய் விடுவார்களோ என்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்குவோம். அதுபோலதான் இன்று நாம் இறைவனிடத்தில் நம்பிக்கையற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் நம்பிக்கைகளாக நாம் சொல்கிறோம், ஆனால் அதை செயலில் காட்டுகின்ற பொழுது அதை தவறக்கூடியவர்களாக நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, கடவுள் நம்மிடம் மிகப்பெரிய ஒரு பொறுமையாளராக இருக்கிறார். நீ என்னதான் செய்தாலும் இறைவன் அவர் நம்மை மன்னிக்கக்கூடியவராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எனவே பொறுமையாக இருக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆதாம் ஏவாள் என்னதான் செய்திருந்தாலும் அவர்களை பொறுமையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் பாவம் செய்தீர்கள், யார் சொன்னது என்று கேட்கின்ற பொழுது, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் அமைதியாக இருக்கிறார். இறைவன் நினைத்திருந்தால் நீங்கள் இனிமே இந்த உலகத்திலே வாழக்கூடாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இறைவன் அவர்களுக்கு ஒரு வாழ்வை மன்னித்து ஒரு வாழ்வை கொடுப்பவராக, பொறுமையாக இருந்து அவர்களை அன்பு செய்யக்கூடியவராக மாறுகின்ற இறைவனை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, கடவுள் நீதி உள்ளவராக இருக்கின்றார். நீ இந்த மண்ணுலகில் வாழ்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நேற்றைய தினத்திலும் கூட நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், ஏழை, லாசர், பணக்காரன், அவன் வாழ்கின்ற வாழ்க்கையை நமக்கு வெளிப்படுத்தினாலும் அவர்களுக்கு நீதி உள்ளவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே நீதியை உள்ளவராக இறைவன் நம்முடைய வாழ்விலும் அது வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மூன்று நிலைகளை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இறைவனுடைய வார்த்தை நம்மை அவருடைய இறை விசுவாசத்தை நம்பிக்கை கொண்டு ஆழமாக வாழவும், பொறுமையாக இருக்கவும், அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்தவும் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படிதான் ஒரு கதையிலும் கூட சேவலும் நரியும் வாழ்ந்து வந்தார்கள். சேவலுக்கு ஒரு நாள் அதிகமான பணம் கிடைத்தது. உடனே நரி சொன்னது, நாம் இருவரும் ஒரு தொழில் செய்து உன்னுடைய பணத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று சொல்கின்ற பொழுது, நரியினுடைய பேச்சை கேட்டு சேவலானது ஒரு இடத்தை வாங்கி பயிரிடுகிறது. அதில் மேலே விளைகின்ற பயிர் நரி சொல்கிற எனக்கும், கீழே விளைகின்ற உனக்கும் என்று சொல்கிறது. அப்படி சொல்கின்ற பொழுது அந்த ஒப்பந்தத்தில் இருவரும் கையெழுத்திடுகிறார்கள். முதலில் கோதுமை விளைவிக்கின்ற பொழுது நரி தந்திரமானது, அதனால் மேலே உள்ள பகுதி கோதுமை எல்லாவற்றையும் அது எடுத்து கொண்டு போகிறது. சேவலானது ஏமாந்து விடுகிறது. இரண்டாவது முறையும் அதே போல நரி சொல்கிறது, இந்த தடவை வேர்க்கடலை நாம் பயிரிடலாம் என்று சொல்கின்ற பொழுது, மேலே உள்ள பகுதி சேவலுக்கும் உனக்கும், கீழே உள்ள பகுதி எனக்கும் என்று சொல்கின்ற பொழுது இரண்டாவது தடவையும் சேவலானது ஏமாந்து விடுகிறது. எனவே மூன்றாவதாக அந்த சேவலானது யோசிக்கிறது, நாம் இவ்வளவு செலவழித்து நான் ஏமாந்து போகிறேன், என்னை வைத்து அந்த நரி அதிகமாக பணம் ஈட்டுகிறது என்று சொல்லுகிறது. அப்பொழுதுதான் அதனுடைய கண் திறக்கப்பட்டு, நாம் ஏமாறக்கூடாது, நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பொறுப்போடு வைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நாம் பொறுப்புள்ளவர்களாக நம்பிக்கையோடு வாழ்கின்ற பொழுது, நாம் யாரையும் சார்ந்து வாழாத பொழுது நாம்
ஏமாற மாட்டோம். யாரையாவது சார்ந்து வாழ்கின்ற பொழுது ஏமாற்றப்படக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடும். எனவே இன்றைய இறைவனுடைய வார்த்தையிலும் தான் நம்மை நம்பி வாழ்ந்த இறைவனுக்கு ஏமாற்றத்தை கொடுப்பவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த கதையும் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே இறைவன் நம்மில் நம்பிக்கை இன்னும் வைத்திருக்கிறார். எனவே நாம் அவருடைய நம்பிக்கையை நாம் வெற்றியாகவும் மீட்பாகவும் வாழ்வாகவும் நாம் அடைய வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியில நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். இறைவனை நாம் என்றும் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். ஆமென். இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், இந்தன் உடல் பொருள் ஆவி மற்றும், இந்தன் உடல் பொருள் ஆவி மற்றும், புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாயும் மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட அடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்கவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு இறை பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் எங்களுக்கு திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகையலா திருநிலையினராக அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் மாதா தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் போரினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்கொண்டு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள், உத்தரகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த போரினால் இருந்து போன அனைத்து ஆன்மாக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறுபொருட்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாவதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மன்றாடுவோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் முற்றும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம்மீது நம்பிக்கை கொண்டு இயேசு நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நாம் கொடுத்தவற்றை நாமும் பிறரை ஏமாற்றாதபடி நாமும் பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கடவுள் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்று கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாடச் செய்தருளவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அம்மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஓ மக்களின் மனதுக்கும் உடலுக்கும் மீட்பை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் நற்செயல்களில் ஈடுபாடு கொண்டு உமது பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள என்றும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஏ. டேவிட் குடும்பத்தினர், விழுப்புரம். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி மன்றாடுவோம்.